இட் வெல்கம் சீரிஸோட 3வது எபிசோட பத்தின கதையை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மொத 5 எபிசோட் பத்தின வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் நம்பர் 6. 1935ல நடக்கிற மாதிரி கதை ஆரம்பமாகுது. மனநல மருத்துவமனையில வேலை பார்க்குற இன்கிரிட் அங்க இருக்க ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு கட்டடத்தோட கீழ்ப்பகுதிக்கு போறான். நான் வரலைன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு பயப்படுறா. ஆனா இன்கிரிட் ஒன்னும் ஆகாது, கவலைப்படாத, இங்கதான் அந்த ஜோக்கர் உன்னை சந்திக்கிறதா சொன்னுச்சான்னு கேக்குறான். அதுக்கு அந்த சின்ன பொண்ணு மேலையும் கீழையும் பார்த்துட்டு இருக்கும்போது சிகப்பு கலர் பலூன் ஒண்ணு பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து சின்ன பொண்ணு பயப்படுறா. அது வெறும் பலூன் தானு இன்கிரிட் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அதை கையில பிடிச்சிட்டு ஜோக்கர் அப்படியே இவங்களை பார்த்தபடியே நிக்குது. இதோட டைட்டில் கார்டு போட்டு கதை ஆரம்பமாகுது. நான் சொன்னதை கேட்காம வீட்டை விட்டு வெளியில போனதாலதான் என்னோட ஃப்ரெண்டு இப்ப இறந்துட்டான்னு லிராய் மகனை சத்தம் போடுறான். ஆனா அதை மதிக்காம ஏத்து பேசிட்டு வில் அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப நடக்கிற வாக்குவாதத்துல லிராய் அவனோட மகனை ஓங்கி அரைஞ்சிடுறான். உடனே வில் கோபத்தோட அழுதுகிட்டு அங்கிருந்து கிளம்பி போய் நண்பர்களை சந்திக்கிறான். அப்ப லில்லி அங்கிருந்து எடுத்துட்டு வந்த விண்கல்லை பத்தி அவங்க கிட்ட ஆச்சரியமா சொல்லிட்டு இருக்கா. அதோட இல்லாம மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இதை வச்சு அதை கொன்னுடுவோம்னு சொல்றா. இதை கேட்டதும் ரோனி, உன்னோட பேச்சை கேட்டதாலதான் போன முறை எல்லாரும் சாக பார்த்தோம், எந்த நம்பிக்கையில மறுபடியும் கூப்பிடுறான்னு கேக்குறான். இப்படியே ரெண்டு பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த விண்கல்ல வச்சிருக்க லில்லி யாரையும் அதை தொடவிட மாட்டேன்னு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா பேசுறான். இதனால அங்க ஒரே பரபரப்பாயிருது. குகையில இருந்து தப்பிச்ச ஹெல்ரான் ரொம்ப சோர்வான முகத்தோட அவன் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அங்க பார்த்தா அவனுக்கு இன்னொரு ஷாக். விபத்துல இருந்து தப்பிச்ச ஹேங்க் அங்க ரகசியமா தங்கி இருப்பான். சார்லட் கேட்டுக்கிட்டதாலதான் இங்க தங்க வச்சிருக்கோம், என்ன பண்றதுன்னு தெரியலைன்னு அவனோட ஃப்ரெண்ட் சொல்றாங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு ஹேங்கும் ஹெல்ரான் கிட்ட கெஞ்சிரான். அப்ப கரெக்டா சார்லட் ரோனியவும் அவளோட பையனையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான். அப்பாவும் மகளும் ஒரு பக்கம் கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இந்த உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சார்லட் ஹெல்ரன் கிட்ட சொல்றான். ஆனா ஹெல்ரன் இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஹெல்ரானை சந்திச்சு அங்க என்ன நடந்துச்சுன்னு லிராய் கேக்குறான். அதுக்கு அவன், சின்ன வயசுல இருந்தே இறந்து போனவங்களை பாக்குற சக்தி எனக்கும் என்னோட பாட்டிக்கு இருந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கவும் நான் தூங்கவே மாட்டேன். அதனால ஒரு நாள் என்னோட பாட்டி எல்லாத்தையும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சு என்ன பூட்ட சொல்லிட்டாங்க. நானும் அதே மாதிரி எல்லா நினைவுகளையும் அதுக்குள்ள வச்சு பூட்டியிருந்தேன். அப்ப எனக்கு வெறும் 9 வயசுதான். அதுக்கப்புறம் இவ்வளவு நாளா ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்தேன். ஆனா நேத்து நைட் மறுபடியும் அது எல்லாத்தையும் திறந்து விட்டுருச்சு. நமக்கு தெரியாத விஷயங்கள் கூட அதுங்களுக்கு தெரியும், அதுங்க கிட்ட பேசாத வர எனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்த சீன், சார்லட் எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். எங்க போறான்னு லிராய் கேட்கும்போது, ஹேங்க இப்போதைக்கு பிளாக் ஸ்பாட்ல ரகசியமா தங்க வச்சிருக்கேன், நாளைக்கு காலையில பத்திரமா அவனை இங்க இருந்து தப்பிக்க வச்சுட்டு நானும் என்னோட மகனும் இந்த நகரத்தை விட்டு கிளம்புறோம்னு சொல்றான். இதை கேட்டு அவன் என்ன சொல்றதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறான். அன்னைக்கு சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சதும் லில்லியை தவிர எல்லாரும் ரோனி அப்பாவை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. லில்லி மட்டும் இன்கிரிட சந்திச்சு பேசுறதுக்காக அவளோட வீட்டுக்கு போறான். ஆனா அங்க யாருமே இல்லாததால அவளே வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. அதுல இன்கிரிட் அப்பாவோட போட்டோஸும் இருக்கு. இப்ப அங்க இன்கிரிட் வந்ததும் அழுதுகிட்டே நடந்த எல்லாத்த பத்தியும் சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறான். அப்ப பின்னாடி ஓரமா ஜோக்கர் போட்டோ ஒண்ணு இருக்கிறத பார்த்துட்டு பதட்டம் ஆயிடுறா. அவ முகம் மாறி இருக்கிறத கவனிக்கிற இன்கிரிட் அவளாவே புரிஞ்சுக்கிட்டு, நீ அவரை பாத்தியான்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். நல்ல வேளை நீ அவரை எழுப்பி விட்ட, அவரை பாக்குறதுக்காக தானா அந்த கல்லறை பகுதியில நீங்க பைக்ல போகும்போது கூட ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்றான். இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு லில்லி கேக்குறான். அப்படியே இப்ப கதை ஹாஸ்பிட்டல் நடந்தது காட்டுது. ஒரு சின்ன பாப்பா பென்னி வைஸ் பத்தி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுதான் அன்னைக்கு நைட்டு அவளை கட்டடத்தோட கீழ்ப்பகுதிக்கு இன்கிரிட் கூட்டிட்டு போயிருப்பா. அப்ப அவகிட்ட பலூனை கொடுத்து பேசிட்டு இருக்க பென்னி வைஸ் பட்டுன்னு வாயை திறந்து கடிக்க பாக்குது. உடனே அங்கிருந்து 2 பேரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க. இடையிலேயே அந்த சின்ன பொண்ணு கீழே விழுந்துடுறான். இன்கிரிட் மட்டும் ஒரு அறைக்குள்ள மாட்டிக்கிறான். சின்ன பொண்ணு ரொம்ப நேரமா கதவை தட்டி திறக்க சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்குள்ள அங்க வர பென்னி வைஸ் அவளை கடிச்சு சாப்பிட்டுருது. உள்ள ரத்தம் வரதை பார்த்துட்டு பொறுத்துக்க முடியாம இன்கிரிட் அழுதுட்டு இருக்கான். அப்ப அந்த பென்னி வைஸ் அப்படியே உருவம் மாதிரி இவளோட அப்பா மாதிரி வந்து பேசிட்டு இருக்கு. கதவை துற, நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன்னு சொல்லவும் இவளும் கதவை துறக்கிறான். அப்படியே இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருது. என்னோட அப்பாவை அதுல இருந்து நான் காப்பாத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். இதை கேட்டதும் லில்லி பயத்துல பின்னாடியே நடந்து போறான். இன்னைக்கு நைட்டு ஏன் கூட வான்னு இன்கிரிட் கைய நீட்டவும் அதை கிழிச்சிட்டு லில்லி அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறான். இப்ப பார்ல உட்காந்து வெள்ளை இனத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஹேங் எங்க தப்பிச்சு போயிருக்கான்னு தெரியலைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வர கிளின்ட், அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது, நான் சரியா வேலை செய்யலைன்னு சொல்லி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நாங்க என்ன பண்ணணும்னு சொல்ல வரீங்கன்னு அங்க இருக்க எல்லாரும் இவனை பார்த்து கேக்குறாங்க. இந்த பக்கம் ஹெல்ரன் இடத்துல பயங்கரமான பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சந்தோஷமா இருக்காங்க. வெளியில அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு கூட ஜாலியா பேசிட்டு இருக்கான். அப்ப நிறைய கார்கள் வரிசையா வந்து நிக்குது. அதுல இருந்து ஆயுதங்களோட இறங்குற வெள்ளையின மக்களும் கிளின்ட்டும் முகம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முகமுடி போட்டிருப்பானுங்க. இதை பார்த்துட்டு ஹெல்ரான் ஃப்ரெண்டு மிரண்டு போய் நிக்கிறான். இத்தோட இந்த எபிசோட் முடியுது.
எபிசோட் நம்பர் 7. கதைக்களம் 1908 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பென்னிவைஸ் ஜோக்கர் உடையில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க இருக்க குழந்தைகள் எல்லாருமே அதை ரொம்ப ரசிச்சு பார்த்து அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. இது தூரத்துல இருந்து ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு ஷோ முடிஞ்சதும் அவன மாதிரி இன்கிரிடும் ஜோக்கர் கெட்டப்ல வந்து அவனை ஆச்சரியப்படுத்துறான். அன்னைக்கு நைட் அடுத்த ஷோக்காக பென்னிவைஸ் ரெடியா நின்னுட்டு இருக்கான். அப்ப காட்டுக்குள்ள இருந்து வர அதே சின்ன பையன் என்னோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க உதவி பண்றீங்களான்னு கேக்குறான். அப்ப கரெக்டா காட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி கத்துற சத்தமும் கேக்குது. யாரு அதுன்னு பென்னிவைஸ் கேக்குறதுக்கு என்னோட அம்மான்னு அந்த சின்ன பையன் சொல்றான். உடனே அவனை கூட்டிட்டு பென்னிவைஸ் காட்டுக்குள்ள கிளம்புறான். ரொம்ப நேரம் ஆயிருச்சு. அப்பாவை தேடி இன்கிரிட் அலைஞ்சிட்டு திரியிறான். அப்பதான் அவனோட கர்ச்சிப்பை காட்டி காட்டு பகுதிகளை கடந்து எடுத்திருக்காங்க. ஓநாய்கள் எதுவும் பண்ணிருக்கலாம்னு சொல்லவும் அவ கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். கடைசி எபிசோடு முடிஞ்ச இடத்துல இருந்து துவங்குது. பார்ட்டி நடந்துட்டு இருக்க இடத்துக்குள்ள ஆயுதங்களோட கிளின்ட்டும் அந்த அரசியல்வாதிகளும் உள்ள நுழைறாங்க. அப்ப அரசியல்வாதிக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு அங்க இருக்கத பார்த்துட்டு உடனே வீட்டுக்கு கிளம்ப சொல்லி சத்தம் போடுறான். ஹேங் இங்கதான் இருக்கான்னு எங்களுக்கு தெரியும், அவனை ஒப்படைச்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கிளின்ட் சொல்றான். அதுக்கு ஹெல்ரான் அவன் எங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேகமா வெளியில ஓடி வர ஹெல்ரான் என்ன கூட்டிட்டு போங்க, இவங்களை எதுவும் பண்ணிராதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹெல்ரானோட ஃப்ரெண்ட் ஹேங்க வெளியில விட மாட்டேன்னு சொல்றான். உடனே கிளின்ட் ஆட்கள் துப்பாக்கியை நீட்டி கொல்ல போறதா சொல்லவும் இவனுங்களும் துப்பாக்கி எடுத்து சண்டைக்கு ரெடின்னு நக்கலா சொல்றானுங்க. இதனால அந்த இடமே ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஹெல்ரான் டீம்ல ஆட்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கவும் வேற வழி இல்லாம எல்லாரும் அங்க இருந்து வெளியில கிளம்பிடுறானுங்க. சரி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா பட்டுன்னு அந்த கொட்டகைக்கு மொத்தமா தீ வச்சுட்டு கண்ணா பின்னான்னு துப்பாக்கியால சுட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள இருக்க ஆட்கள் எல்லாரும் வெளியே போக முடியாம அங்க இங்கேயுமா உயிர் பயத்துல ஓடிட்டு இருக்காங்க. குண்டடி ஒரு பக்கம் எல்லாரும் இறந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தீலையும் புகையிலையும் தாங்க முடியாம மூச்சு திணறி இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹெல்ரான் அங்க இருக்க ஃப்ரிட்ஜை நகர்த்திட்டு தப்பிக்கிறதுக்கான வழியை தேடிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி இறந்த அந்த ஊர் தலைவி நடந்து வந்துட்டு இருப்பா. முறையா ஹெல்ரான் அவளை கூப்பிடவும் அது அவனை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருது. இன்னொரு பக்கம் தீக்கு நடுவுல ஜோக்கர் மெதுவா சிரிச்சபடியே டான்ஸ் ஆடிட்டு உன் கைய கொடு உதவி பண்றேன்னு அங்க இருக்க லேடி கிட்ட சொல்லவும் அவளும் கைய கொடுக்குறான். இன்னொரு பக்கத்துல இருந்து கூச்சல் போட்டுக்கிட்டே ஓடி வர ரோனி ஜோக்கர் இந்த லேடிய கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு மிரண்டு ஓட்டம் பிடிக்கிறான். அப்ப கரெக்டா ஹெல்ரான் அந்த ஊர் தலைவி உதவியோட அவளை வந்து காப்பாத்திடுறான். அதே சமயத்துக்கு அங்க வர ஜோக்கர் இவன் பேரை சொல்லி கூப்பிட்டு இப்ப இறந்து போன எல்லாரையும் உன்னை பார்க்க முடியும் போலன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். அதை பார்த்து பயப்படுற ஹெல்ரான் மத்த குழந்தைங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு உடனே காட்டுன்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பேய் உதவியோட மத்தவங்களையும் காப்பாத்திடுறான். ஆனா துரதிர்ஷ்டவசமா மார்ஜியும் ரிச் இதுல மாட்டிக்கிறாங்க. மார்ஜியை காப்பாத்திட்டு ரிச் அங்கேயே செத்துடுறான். வெளியில நின்னுட்டு இருந்த வில்லன் கூட்டம் எல்லாரும் இவனுக்கு எப்படியும் பொழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி இருப்பானுங்க. அதுல ஒருத்தனோட கார் மட்டும் ஸ்டார்ட் ஆகாம இருக்கும். அதை அவன் சரி பண்ணிட்டு இருக்கும் போதே இன்கிரிட் ஜோக்கர் ட்ரெஸ்ல வந்து அங்க நிக்கிறான். அதை பார்த்துட்டு கோவப்படுறாம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு உடனே வீட்டுக்கு வரலைனா அவ்வளவுதான்னு சத்தம் போடுறான். அப்ப அவ சம்பந்தமே இல்லாம அப்பான்னு சொல்லவும் குழப்பத்தோடவே அவன் பின்னாடி திரும்பி பாக்குறான். அங்க கத்தியோட வந்து நிக்கிற ஜோக்கர் அவன் தலையை வெட்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருது. அப்ப இன்கிரிட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும், நீங்களும் கட்டாயம் இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் உங்களை பாக்குறதுக்காக வந்தேன்னு பாசமா பேசுறான். அதை கேட்டதும் அந்த ஜோக்கர் பென்னிவைஸா மாறி அப்பாவை வந்து கட்டுப்பிடிச்சுக்கோன்னு சொல்ல அவளும் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரி நான் இப்ப தூங்க போறேன், அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொன்னதும் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லி இன்கிரிட் அதட்டுறா. உடனே ஜோக்கரா மாறுற அந்த கெட்டாவே ஒரு மாதிரி இவளை பார்த்துட்டு இருக்கு. அப்பதான் அது இவளோட அப்பா இல்லைங்கிறது இவளுக்கு தெரிய வருது. நீ யாரு, என்னோட அப்பா எங்கன்னு கேட்கும்போது நான் அவனை எப்பவோ சாப்பிட்டுட்டேன், ஆனா இன்னும் அவன் எனக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லிட்டேன். பட்டுன்னு வாயை துறக்கவும் அவ அப்படியே உறைஞ்சு போய் மிதக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப விடிஞ்சிருது. ராணுவ வீரர்கள் உள்ள மாட்டிருந்த எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்காங்க. இன்கிரிட் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி கிடக்குறா. அந்த இடத்துக்கு வந்து சேர்ற லிராய் நேர போய் ஹெல்ரான சந்திக்கிறான். அவன் இறந்து போன எல்லாரும் தன்னை தொந்தரவு பண்றதா சொல்றான். இந்த பக்கம் சார்லட் ஹேங்கோட சட்டைய விபத்து நடந்த இடத்துல போட்டுட்டு அவன் அதுல இறந்துட்டதா எல்லாரையும் நம்ப வைக்கிறான். இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்கிற மேஜர் 15 ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க, நிறைய பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இன்னும் அந்த உயிரினம் இங்கதான் எங்கேயோ சுத்திட்டு இருக்குன்னு சொல்றான். அதுக்கு ஹெல்ரான் அது இப்ப இங்க இல்ல, தூங்க போயிருச்சு, இனிமே எந்திரிக்க 27 வருஷம் ஆகும்னு சொல்றான். அதோட இல்லாம பல வருஷங்களுக்கு முன்னாடி விண்கல் புதஞ்சு வச்சிருக்க இடத்த என்னால இப்போதைக்கு கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு இவங்க உதவி பண்ணுவாங்கன்னு ஊர் தலைவியை காட்டுறான். ஆனா அவ அங்க நிக்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. இப்ப ஹெல்ரான் சொன்ன இடத்துல ராணுவ அதிகாரிகள் ரொம்ப மும்மரமா குழி தோண்டிட்டு இருக்காங்க. ஹேங்க பத்திரமா யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறதுக்காக சார்லட் மகனை மட்டும் வீட்டுல இருக்க வச்சுட்டு வெளியில கிளம்பிட்டு இருக்கா. இந்த பக்கம் லில்லிய சந்திக்கிற ரோனியும் மெர்ஜியும் நடந்த எல்லாத்தையும் விலைக்கு சொல்லி அவளை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் எப்படியோ மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்க ஒரு விண்கலை கண்டுபிடிச்சு ஜீப்ல எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப லிராய் இதை எங்க எடுத்துட்டு போறீங்க, ஷா இதை இன்னும் உள்ள கொண்டு போய் வைக்கணும்னு தான் சொல்லியிருந்தாரு, இதை எடுத்துட்டு போனா கூண்ட திறந்து விட்ட மாதிரி ஆகிரும்னு சொல்றான். அதுக்கு அந்த மேஜர் அந்த உயிரினம் இப்போதைக்கு தூங்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த சமயத்துல இத சோதனை பண்ணாதான் இதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கிளம்புறான். இதை கவனிக்கிற டேனியல் வேகமா ஓடி போய் அவன் ஆண்டி கிட்ட இந்த தகவலை பத்தி சொல்றான். இப்ப ராணுவ தளத்தை காட்டுறாங்க. அங்க அந்த விண்கல் தீப்பிழம்புல போட்டு அழிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வர லீராய் துப்பாக்கியை நீட்டி அதை வெளியில எடுக்க சொல்றான். ஆனா ஷா அவன் தான் இது எல்லாத்துக்கும் அதிகாரம் கொடுத்ததா சொல்லி அதை தீயில போட்டு எரிச்சிடுறான். அதை பார்த்துட்டு லீராய் அங்க இருந்து கோபமா வீட்டுக்கு கிளம்புறான். இப்ப தூங்கிட்டு இருக்க ஜோக்கரை காட்டுறாங்க. அதை சுத்திலும் நிறைய மனித உறுப்புகளா கிடக்கு. கேமரா பக்கத்துல போயிட்டு இருக்கும் போதே 27 வருஷத்துக்கு அப்புறம் முழிக்கும் நினைச்ச ஜோக்கர் தூக்கத்துல இருந்து பட்டுன்னு முழிச்சிருது. இந்த பக்கம் வீட்டுல இருக்க வில்க்கு ரோனிட்ட இருந்து போன் கால் வருது. எதிரில பேசுற ரோனி குரல் ரொம்ப சோகமாவும் அழுதுகிட்டையும் பேசுறான். அவளுக்கு இவனும் ரொம்ப நேரமா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவ பேசுறது ஒரு மாதிரி இருக்கவும் இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. நீ என்ன சொல்றேன்னு கேட்டதும் பட்டுன்னு அது ஜோக்கர் குரல் மாதிரி மாறி பேச ஆரம்பிக்குது. அப்போ கோபமாகிற வில் நான் உனக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லி சத்தம் போடுறான். நீ பேசுறது எனக்கு சரியா கேட்கலைன்னு அந்த குரல் ரொம்ப பக்கத்துல கேட்கவும் பின்னாடி திரும்பி பாக்குறான். அப்ப அங்க உட்கார்ந்திருக்க ஜோக்கர் பட்டுன்னு இவன் முன்னாடி குதிச்சு வாயை திறக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த நொடியே இவன் அப்படியே மெய் மறந்து மயங்கிடுறான். இத்தோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் நம்பர் 8. டெரி நகரம் ஃபுல்லா ஒரு மாதிரி புகமூட்டமா பரவ ஆரம்பிக்குது. எல்லா பக்கமும் மக்கள் பயத்துல சிதறி ஓடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் கேன்சல் ஆகிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆடிட்டோரியம்ல வந்து சேர்ந்துருங்கன்னு அறிவிப்பு வருது. எல்லாரும் குழப்பத்தோடவே அங்க போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்கூல் பிரின்சிபல் கையில மைக்கோட ஏதோ சொல்லிட்டு இருக்கான்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப பட்டுன்னு ஸ்கிரீன் திறந்து பின்னாடி நிக்கிற ஜோக்கர் அவனோட தலையை துண்டிச்சு உடம்ப மட்டும் மாணவர்கள் நோக்கி தூக்கி வீசுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் அலறி அடிச்சுட்டு கதவை திறக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கதவு எதுவும் திறக்க மாட்டேங்குது. அப்ப பாட்டு பாடிட்டே மறுபடியும் ஜோக்கர் பெரிய அளவுக்கு வாய திறக்குது. அதுல இருந்து ஒரு மாதிரி ஒளி வந்ததும் எல்லாரும் சுயநினைவு இழந்து மயக்க நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நகரத்துல ஒரு மாதிரி புகமூட்ட பரவி வரதை கவனிக்கிற ரோனி லில்லியவும் மார்ஜியவும் கூட்டிட்டு கீழே வரா. அங்க பார்த்தா காணாம போனவர்கள்னு நிறைய போஸ்டர்ல அந்த கட்டிடத்துக்கு கீழே ஒட்டி இருக்கு. அதுல வில் போட்டோவும் இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. இது நம்மள ஏதோ ஏமாத்த பாக்குது, ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாம்னு முடிவு பண்றாங்க. அப்ப ஒரு மாதிரியான ஹாரன் சத்தம் கொடுத்துட்டு ஜோக்கர் எல்லாரையும் வரிசை அந்தரத்துல மிதக்க வச்சபடியே எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கும். இப்ப அவங்க 3 பேர் ஸ்கூல்ல வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிஜமாவே ஏதோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அங்க இருக்க ரத்தக்கரையை பார்த்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஆனா அதுல போனா இன்னைக்குள்ள போய் சேர முடியாதுன்னு அங்க இருக்க பால் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. மார்ஜியும் வண்டி ஓட்ட தெரியலைனாலும் பரவாயில்லைன்னு ஓட்டிட்டு போறான். இந்த பக்கம் கோபமா வீட்டுக்கு போற லீராய் தன்னோட மகனுக்கு போன் பண்றான். அப்ப எதிரில பேசுற ஜோக்கர் நைட்டுக்கு உன்னோட மகனை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்குது. உடனே அங்க இருந்து கிளம்புற லீராய் நேர போய் ஹெல்ரான சந்திக்கிறான். ஆனா அங்க ஹெல்ரான் பேய்கள் எல்லாத்தோட தொல்லையும் தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக துப்பாக்கிய வாயில வச்சிட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்துற லீராய் தன்னோட மகனை ஜோக்கர் கடத்தி கொண்டு போயிட்டதா சொல்லி உதவி கேட்டு அழுகுறான். சரின்னு அவனுக்கு சம்மந்தம் சொல்லிட்டு அவன் கூட கிளம்பிடுறான். இந்த பக்கம் லீராய் ராணுவ வாகனம் ஒண்ணு எடுத்துட்டு வேகமா வெளியில கிளம்பி போனதா மேஜர் சொல்றான். அதுக்கு ஷா அவன் இனிமே நமக்கு தேவையில்லைன்னு பதில் கொடுக்கறான். அப்ப அவன் ஹெல்ரான் அவன் கூட போயிருக்கான்னு சொன்னதும் ஷா அப்படியே அதிர்ச்சியாகி உறைஞ்சு போயிடுறான். இந்த பக்கம் எல்லாரும் ரோஸ் வீட்டை ரீச் பண்ணிடுறாங்க. அப்ப ரோஸ் அதை தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எப்படியாவது காணாம போன அந்த விண்கல்லை கண்டுபிடிச்சு பட்டு போன இந்த மரத்துக்குள்ள வச்சிடணும். அந்த ஜோக்கர் இந்த இடத்தை தாண்டறதுக்குள்ள வச்சுட்டா நம்மளால எல்லாரையும் காப்பாற்ற முடியும், இல்லைன்னா எல்லாருமே கைமீறி போயிரும்னு சொல்றான். அதுக்கு ஹெல்ரான் நீங்க எல்லாரும் சரியான முட்டாள். நானே என் காதுல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க இந்த பேய்கள் சத்தத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன். இதுல அந்த விண்கல் இருக்க இடத்தை கண்டுபிடிக்க சொல்றீங்கன்னு சொல்றான். அதுக்கு ரோஸ் அந்த குரல்கள் எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கான மருந்து தாரேன், ஆனா அதுக்கு நீ என்ன நம்பணும்னு சொல்றான். அதுக்கு இவனு சரின்னு சம்மதம் சொல்றான். அதே மாதிரி அவனுக்கு மருந்து கொடுத்து அவளும் சரி பண்ணிடுறான். அடுத்த நொடி அவனால அந்த விண்கல் வச்சிருக்க லில்லி எங்க போயிட்டு இருக்காங்கிறது தெளிவா பார்க்க முடியுது. இவங்க 3 பேரும் போயிட்டு இருந்த கார் மரத்துல மோதி நின்றது. கையில வச்சிருந்த அந்த விண்கல் வெளியில வந்து விழுந்துருது. அதை காணாமன்னு லில்லி பதறி போய் தேடிட்டு இருக்க மெர்ஜி கண்ணுல பட்டுருது. அவ எடுக்க போகும்போது தொடாதேன்னு பயங்கரமா கத்திட்டு லில்லி வந்து எடுத்துக்கிறான். ஏன் இப்படி பண்றான்னு இவங்க 2 பேரும் அவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இந்த பக்கம் ஹெல்ரான் அவங்க வில்ல தேடி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் உடனே கார் எடுத்துட்டு எல்லாரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப ஹேங் அதான் விண்கல் அவங்க கிட்ட இருக்கே, அப்படி இருந்து ஏன் அவங்களுக்கு ஆபத்து வர போகுதுன்னு கேக்குறான். அதுக்கு ரோஸ் அதுக்கு சக்தி ரொம்ப அதிகம், அது ரொம்ப நேரமா கையில வச்சிருந்தா அவங்களோட மனசை மாத்தி பித்து பிடிக்க வச்சிரும்னு சொல்றா. அதே நேரத்துல லில்லி நடந்துக்கிற விதை எல்லாம் சந்தேகம் வர மாதிரி இருக்குன்னு ரோனி சொல்றா. அவங்க தன்னை பத்தி தான் பேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற லில்லி எதுக்காக என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்கன்னு கோபமா கேக்குறா. நீ கையில வச்சிருக்கிறது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு இருக்குன்னு இவங்க சொல்றாங்க. அதை கேட்டதும் லில்லி வேகமா அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறா. உடனே அவளை விரட்டி பிடிச்சு கையில வச்சிருக்கத மெர்ஜி பறிச்சுக்கிறா. மறுபடியும் சுயநினைவுக்கு வர லில்லி அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. அதே நேரத்துக்கு அவங்க கிட்ட இருந்த விண்கல்லும் திடீர்னு ஒளி வந்து மின்ன ஆரம்பிச்சிருது.
அப்பதான் ரோனி நிறைய குழந்தைங்க அந்தரத்துல தொங்குனபடியே மிதந்து போறத பார்த்துட்டு பயந்துடுறான். 3 பேரும் அதை பார்த்துட்டு வில் அதுல இருக்கானு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹெல்ட்ரானுக்கும் அது தெரிய வந்துருது. அப்ப ரோஸ், நமக்கு போதிய நேரம் இல்ல, நாம அங்க போறதுக்குள்ள அது எப்படி அந்த மரத்தை தாண்டிரும், அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஆனா லிராய் ஏற்கனவே ஒரு முறை ஹெல்ட்ரான் அதோட மூளைக்குள்ள போய் நுழைஞ்சிருக்கான். அதே மாதிரி இந்த முறை அதோட கவனத்தை வேற பக்கம் மாத்தி விட்டுட்டா ஈஸியா நாம அங்க ரீச் பண்ணிடலாம்னு சொல்றான். இந்த பக்கம் 3 பேரும் வில் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு அவனை கீழே பிடிச்சி இழுக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு ஜோக்கர் வந்துட்டு இருக்க கதவு திறந்து மெதுவா பேசிட்டே வெளியில நடந்து வருது. இவங்க 3 பேரும் அதை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க. அது நெருங்கி வந்ததும் ரோனி அந்த விண்கல் எடுத்து காட்டுறான். உடனே நக்கல் பண்ணிட்டு அங்க இருந்து பின்வாங்குற ஜோக்கர் வேணும்னே இவங்களை பயமுறுத்துறதுக்காக அங்க இங்கேயும் சுத்தி ஓடிட்டே இருக்கு. புகமூட்டமா இருக்கவும் இவங்களுக்கு அது எங்க இருக்குன்னு சரியா தெரியல. பயத்துல அங்க எங்கேயும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே மெர்ஜியோட காலை பிடிச்சி இழுத்து கொண்டு போயிருது. எனக்கு ரொம்ப நாளா உன்னை சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசை, மார்ஜி டோர்சியான்னு சொல்றான். டோர்சியாவா அப்படின்னா என்னன்னு கேட்டதும், அது உன்னோட வருங்கால புருஷனோட பேரு, உங்க 2 பேருக்கும் பிறக்க போற குழந்தை தான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு என்ன கொன்னுடுவான்னு சொல்லி அவ பையனோட போட்டோவை காட்டுறான். உன்னை இப்பவே கொன்னுட்டா இது எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவளை சாப்பிடறதுக்காக நெருங்கி போய் அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுடுது. என்ன நடக்குதுன்னு புரியாத மார்ஜி அங்கிருந்து ஓட்டம் பிடிக்கிறான். இப்ப 3 பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த குழந்தைகள் எல்லாரும் வரிசையா கீழே விழ ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க இருக்கோம்னு தெரியாம எல்லாரும் குழம்பி போயிருக்கும் போதே கரெக்டா லிராய் டீமும் அந்த இடத்த வந்து சேர்ந்துருது. எல்லா குழந்தைங்களையும் வண்டியில ஏத்திட்டு விண்கல்ல ரோனிட்ட இருந்து வாங்கிக்கிறான். இத மரத்துக்கு கீழே வைக்கும் போது எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், அதுக்கு ஆள் பலம் வேணுங்கிறதுக்காக டேனியலோட லிராயும் அந்த இடத்துக்கு கிளம்புறான். ஓடிட்டு இருக்கும் போதே அங்க வந்து சேர்ற ராணுவம் இவங்களை சரமாரியா துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுல டேனியலுக்கு பயங்கரமா அடிபட்டு அந்த இடத்துலயே இறந்துடுறான். அதை பார்த்துட்டு இந்த 4 பேர் வேகமா வண்டியில இருந்து இறங்கி லிராய் விழுந்து கிடக்கிற இடத்த வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த விண்கல்ல மகன் கிட்ட கொடுக்குற லிராய் எப்படியாவது அந்த மரத்துக்கு கீழே இதை கொண்டு போய் வச்சிருன்னு தைரியம் சொல்லி அனுப்புறான். ராணுவ மேஜர் ஹெல்ட்ரானை தவிர மத்த எல்லாரையும் சுட்டு கொள்ளுங்கன்னு உத்தரவு போடுறான். இந்த பக்கம் ஜோக்கர் இன்னும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்குது. அப்பதான் அது ஒரு மாய உலகத்துல சிக்கி இருக்குதுன்னு நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஹெல்ட்ரான் அவன் சக்தியை பயன்படுத்தி அதை மாய உலகத்துல சிக்க வச்சிருப்பான். அதோட மாஸ்டர் போல உருமாறி கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சுக்கிட்டு இருக்கான். அதே நேரம் நிஜ உலகத்துல இந்த சின்ன பசங்க எல்லாரும் மரத்தை நெருங்கிட்டாங்க. அந்த விண்கல்லும் அதோட எதிர்ப்பு சக்தியை காட்ட ஆரம்பிக்குது. இதனால அதை முன்னோக்கி எடுத்துட்டு போக முடியாம வில் திணற ஆரம்பிக்கிறான். அவனோட சேர்ந்து மத்த 3 பேரும் போராடிட்டு இருக்காங்க. தூரத்துல ஜோக்கர் உறைஞ்சு நிக்கிறத கவனிக்கிற மேஜர் அது பக்கத்துல போய் ஏன் அப்படி நிக்குதுன்னு பாத்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அந்த ராணுவ வீரர்கள்ல ஒருத்தன் ஹெல்ட்ரான் அசைச்சதும் மாய உலகத்துல எங்க இருக்கும் என்ன நடக்குதுன்னு புரியாம இருந்த ஜோக்கர் ஒரு கட்டத்துக்கு மேல ஹெல்ட்ரான் தான் இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருது. நிஜ உலகத்துல பக்கத்துல நின்னுட்டு இருந்த மேஜர் அதுக்கு திடீர்னு அசைவு வரவும் மிரண்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் இவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல பிடிச்சு வச்சு ராணுவ வீரர்கள் கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. உனக்கு இனிமே முழு சுதந்திரம் இருக்கு, உன்னை யாரும் கட்டுப்படுத்த மாட்டாங்கன்னு மேஜர் ரூஸ் மாதிரி அந்த ஜோக்கர் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜோக்கர் எனக்கு உன்னை நல்லா தெரியும்னு சொல்லிட்டு அவன் மேல பாஞ்சு கடிச்சு சாப்பிட்டுருது. இதை எல்லாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஜோக்கர் மெதுவா டான்ஸ் ஆடிட்டு நல்லா ஜாலியா அந்த சின்ன பசங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப லிராய் அந்த ஜோக்கர் மட்டும் மரத்தை தாண்டுச்சுன்னா நாம யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம்னு அதை சுட சொல்றான். ஆனா அவனுங்க யாரும் அதை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. இந்த சின்ன பசங்களும் மரத்தை நெருங்க முடியாம ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும்னு இந்த பக்கம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ராணுவ வீரர்களோட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சமயத்துல ஜோக்கரும் அந்த சின்ன பசங்களை நெருங்கி வந்துட்டு எல்லாருக்கும் ஹாய் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா தூரத்துல இருந்து லிராய் அதோட தலையில துப்பாக்கியால சுட்டுடுறான். அடுத்த நொடியே கழுத்துல இருந்து இன்னொரு தலை முளைச்சிட்டு வெளியே வருது. அதை லிராய் சுட்டுடுறான். உடனே அது கீழே விழுந்ததும் இந்த பசங்க வேகமா மரத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாங்க. லிராயும் காயத்தோட தடுமாறி கீழே விழுந்து அதை மறுபடியும் சுடுறதுக்காக காத்துட்டு இருக்கான். தலை கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. அதை கரெக்டா சுடுறதுக்காக முயற்சி பண்ணும்போது லிராய் துப்பாக்கியில இருந்த தோட்டா முடிச்சு போயிருக்கும். உடனே கிண்டலா சிரிக்கிற ஜோக்கர் அவனை அப்படியே உரைய வச்சிருது. அதை பார்த்துட்டு சார்லட் அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருக்கா. ஜோக்கர் தவந்து தவந்து சின்ன பசங்களை நோக்கி போயிட்டு இருக்கும். பசங்களும் மரத்தை நெருங்கிட்டாங்க. அதே நேரத்துக்கு எதிர்ப்பு சக்தியும் ரொம்ப அதிகமாயிருக்கு. அவங்களால சுத்தமா முடியாம போராடிட்டு இருக்காங்க. ஜோக்கர் அவங்கள ரொம்ப இலக்கரமா பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஒரு மாதிரியான சத்தம் வரத ஹெல்ட்ரான் உணர ஆரம்பிக்கிறான். அப்படியே மெதுவா திரும்பி பார்த்தா இறந்து போன ஊர் தலைவி அங்க ரிச்ச கூட்டிட்டு வந்து உதவி பண்ண சொல்லுவா. அவனோட பாட்டி சொல்லியிருந்த மாதிரி இப்ப நல்ல ஆன்மாக்களும் அவனுக்கு உதவி பண்ண வந்திருக்கத பார்த்து ரொம்ப அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கான். அது இப்ப ஜோக்கர் கண்ணுக்கு தெரியுது. அதை நக்கல் பண்ணிட்டு ரிச் வேகமா அந்த இடத்த ரீச் பண்ணி தன்னோட நண்பர்களுக்கு உதவி பண்றான். உடனே ஜோக்கர் ராட்சத பறவை மாதிரி உருமாறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரோஸ் அதோட வேகத்தை குறைக்கிறதுக்காக சரமாரியா சுட்டுட்டு இருக்கா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே தோட்டா காலியாகவும் அது அந்த இடத்துல பறந்து அவங்கள நெருங்கிடுது. அதை பார்த்துட்டு இங்க இருக்க எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. எப்படியோ அது நெருங்கி பிடிக்க போகும்போது அவங்கள கரெக்டா மரத்துக்குள்ள அந்த விண்கல்ல வச்சிடுறாங்க. அடுத்த நொடியே அந்த வேலி மறுபடியும் கனெக்ட் ஆகி ஜோக்கரை உள்ளேயே இழுத்து கொண்டு போயிருது. அடுத்த நாள் வழக்கம் போல எல்லாரும் அந்த பழைய கட்டடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்ப மெர்ச்சி நான் அந்த ஜோக்கர் கிட்ட மாட்டி இருக்கும் போது எதிர்காலத்துல என்னோட பையனும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து அதை கொண்டுட்டதா சொன்னுச்சு. அதை சரி செய்யதான் என்னை கொல்றதுக்காக இந்த கடந்த காலத்துக்கு வந்திருக்கு. அந்த ஜோக்கரை பொறுத்தவரை இறப்புங்கிறது ஒரு பிறப்பு மாதிரி. ஒருவேளை அது இன்னும் கடந்த காலத்துல
கிராமத்துக்கு போய் நம்மளோட அம்மா அப்பாவை கூட கொல்ல முயற்சி பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க. இதோட முதல் சீசன் முடியுது.